ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா? தள்ளி தள்ளிட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. ஓகே. ஸோ இது ஒய்ஃப். ஓகேவா? அடியில் இருக்கிறதுக்கு டிவியில் இல்லை ஏஞ்சலான்றது. ஓகேவா? கீழே ஹஸ்பண்ட். இது காலையில் ரீடிங் போட்டேன் இல்லையா, அதனுடைய பார்ட் 2. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் சைடு இருக்கிற டீம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற உமன் அவங்களுக்கான கார்டு. ஓகேங்களா? அப்புறம் அவங்க ஏஞ்சலா டிவிலான்னு பார்க்குறது. இது பார்த்தீங்கன்னா இந்த 3 கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிற டீம் என்ன சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்றது. ஓகேவா? அவங்க பக்கம் இருக்கிற டீம். இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி. இது பார்த்தீங்கன்னா என்னோட கைடன்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, உங்களோட ஒய்ஃப் எனர்ஜி. ஓ மை காட். ஓகே, ஹெல்த்தி சாய்ஸ் இருக்கு. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி சாய்ஸ், உங்களுக்கு பெஸ்ட் பேருன்னு சொல்லலாம். அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? மறுபடியும் அவங்க மிஸ் பண்ணுறாங்க உங்களை. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பழைய மாதிரி மெமரி கிரியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹெல்த்தி சாய்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட ஒய்ஃப். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃப் கேர், அப்புறம் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, மற்றவங்களும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. அதுதான் சொல்லுது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப், அதாவது உங்களுக்கு கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹெல்த்தி சாய்ஸ் இதுதான் கரெக்டானது அப்படின்றாங்க. இது நான் 2 விதமா சொல்லுவேன். ஓகேங்களா? அதுதான் இது. ஓகேங்களா? இப்போ உங்களோட எனர்ஜி பார்க்கலாமா? நிமிஷம். ஓகே. செடக்ஷன், அட்ராக்ஷன், டீசிங், ஹூக்கப், டேட், தேர்ட் பார்ட்டி டெம்டேஷன். இதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இதுல வெளியே வாங்கன்றாங்க. ஓகே. உங்க ஒய்ஃப் சைட்ல இருக்கிற டீம் என்ன சொல்றாங்க? சடன் சேஞ்ச், ஷாக்கிங் நியூஸ், சர்ப்ரைஸ், எஃபோனியா, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லைஃப் நல்லபடியா அமையன்றாங்க. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே. இப்ப உங்க லவ்வர் பக்கம் போலாமா? ஓகே. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஓகேங்களா? ஹார்ட் பிரேக்னால. ஓகேவா? இதுதான் சொல். ஓகே ஓகே. சாரி மன்னிச்சிடுங்க. ஏன்னா இந்த எனர்ஜி நான் காடை மறைச்சி வச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்க ஏஞ்சலா டெவிலான்னு பார்த்துட்டு பேசலாம். வாவ், உண்மையாலுமே இன்னைக்கு ரீடிங் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டான பர்சன் தான் நீங்க கூட இருக்கிறாங்க. ஸோ தப்பானவங்கள சூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நான் அப்பயே நினைச்சேன் ஏஞ்சல் வரும்ன்ட்டு. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ரீடிங் ஏஞ்சல் தான் வந்துச்சு. இதுக்கும் ஏஞ்சல் தான், கரெக்டான பர்சன் தான். ஸோ கை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அதான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு ஒடியாந்து போட்டுதான் ஆகணுன்ற அளவுக்கு என் ஸ்பிரிட் டீம் செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால்தான். ஓகேங்களா? மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு கரெக்டான பேர் தான். ஓகேங்களா? நீங்க எங்கேயுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. ஓகே. இப்போ நம்ம அவங்க இந்த லவ் பண்ற உமன் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்பனா இது என்ன தேவி? ஸோ புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதான் சொல்ல நினைக்கிறேன். உங்களோட எனர்ஜி. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்கீங்க. ஆனா அவங்க டெவில் இல்லையா. ஸோ இது பாத்தீங்கன்னா ட்வின் ஃபிலிம் எனர்ஜி. பட் ஆனா இவங்க டெவிலா இருக்கிறதுனால நீங்க விட்டுட்டு உங்களோட பெஸ்ட் பேரை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப அவங்க பக்கம் இருக்கிற டீம் என்ன சொல்ல நினைக்கிறாங்க. யாருப்பா பாக்குறீங்க? சத்தியமா
இவங்க காம்படிஷனாக தான் பார்க்குறாங்க. ஸோ ஓகேங்களா, அவங்களோட ஒய்ஃபை. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்ல எனர்ஜி மட்டும் பிக் பண்ணுங்க. ஓகேவா, இது வந்து ஃபியூச்சரே கிடையாது. ஓகேவா, ஆனா அவங்க கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே எல்லாமே நினைக்கிறாங்க. பட் ஆனா அது வாய் வார்த்தையா மட்டும் தான் போதும். ஓகேங்களா, ஸோ தயவு செஞ்சு வந்து கரெக்டான பேரை சூஸ் பண்ணுங்க. கண்ணுங்க. ஓகேவா, அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன் இன்னைக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. இன்னைக்கு கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு. ஓகேங்களா, ஸோ தயவு செஞ்சு வந்து யாரை சூஸ் பண்ணணும்னு நினச்சி தப்பான பர்சனை சூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து கரெக்டாக எல்லாம் கடையும் சொல்லிட்டேனா, பட் ஆனால் ஸ்னேக் வந்திருக்கு. ஓகேங்களா, உங்கள் ஒய்ஃபை வந்து அவங்க காம்படிஷனாக தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ பி அவர். ஓகே, என்னோட கைடன்ஸ் ரொம்ப முடிக்கலாம். வாங்க பார்க்கலாம் என்ன கைடன்ஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவிங் ஃபன், ஆக்டிவ்லி சிங்கிள் லிவிங் இன் த மூமெண்ட், ப்ரெசன்ட் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஏஞ்சல் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் கைடன்ஸ். ஸோ பி அவர். ஓகேங்களா, ஏன்னா சொல்லுனா ஒரே விஷயம்தான், கூட இருக்கிறவங்களுடைய அருமை தெரியாது, விட்டுட்டு போயிட்ட அப்புறம் அவங்க கூட இருக்கிறப்போ அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இன்னொரு விஷயம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஓகேங்களா, ஏன்னா வந்து பாக்குறப்ப நல்லா இருக்கும், ஆனா வந்து அவங்க கூட இருக்கிறப்பதான் அவங்களுடைய ட்ரூ ஃபேஸ் தெரியும். ஸோ பி அவர். யார் கரெக்டான பர்சன் அவங்கள மட்டும் சூஸ் பண்ணுங்க, மற்றவங்க சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஓகே கைஸ், பை.